அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்போ இருக்கிறோம் ஹொரோபத்தான அங்கனச்சி என்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. இதில் மொத்தமாக இந்த இடத்தை சுற்றி அதிகமான குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இதில் வளவுகள் மரங்கள் இருக்கிறதால வீடுகள் கொஞ்சம் விளங்குது காணாமல் இருக்கும் வீடியோவுக்கு. அதிகமான வீடுகள் இருக்குது. அதே போல் இந்த ஏரியாவுக்கு தண்ணியுடைய ஏற்பாடுகளும் தேவையான ஒரு நிலப்பாடாக இருந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு பார்த்தா விளங்கும் வீடுகளை எடுத்திருக்கிறது. அடுத்து இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துக்கு உங்களோட நிறுவனத்தால் இன்ஷா அல்லாஹ் கிணறு ஒன்று ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா, குழாய் கிணறு ஒன்று பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 2024 3ஆம் மாதம் 26ஆம் அங்குனாச்சிய ஹொரோபத்தான என்று சொல்லக்கூடிய இடத்துல எங்களோட சதக்கா அமைப்புடைய 632வது ப்ராஜெக்டில் டியூபெல் 85வது இந்த இடத்துல நாங்கள் பொதுவான கிணறாக மாஷால் அடிச்சிருக்கிறோம். எல்லா மக்களும் பிரயோசனப்பட்டு கொள்வான். தண்ணிக்கு மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய ஏரியா தான் இந்த ஏரியா. இது எங்களோட அமைப்பில் 632வது ப்ராஜெக்டில் டியூபெல் 85. இந்த கிணறை எங்களுக்கு தந்தவங்க மர்ஹூமா ஃபாத்திமா ஜஹரானா பானு என்ற பேரில் டொனேட் பை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட குடும்பமும் அவங்களோட நண்பர்களும் சேர்ந்து தந்திக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த சதக்கா பொருந்தி கொள்ள வேண்டும். இது ரமலானுடைய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிகவும் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு சதக்கா மக்களுக்கு தண்ணீர் போட்டுறது. எனவே இந்த ஜஹரானா பானு என்ற பேரில் அவங்களோட குடும்பம் நண்பர்கள் சேர்ந்து தந்திக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அவங்களோட கபரை பிரகாசமாக்குவானாக. நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். மாஷா அல்லாஹ். இது நாங்கள் ஒரு பொதுவான கிணறு அடிச்சிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அது நீங்கள் டெப்பை திறந்துடுங்க ரெண்டே. அதாவது இன்று 2024 3 26 எங்களுக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான ஒரு வைபவமாகத்தான் நினைக்கிறேன். இதை அதாவது இங்கே சுற்றுவட்டத்தில் உள்ள எவருக்குமே தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் இல்லை. ஆகவே இந்த மஹூமா ஃபாத்திமா ஜஹரானா பானு என்ற பெண்மணியின் பெயரினால் வழங்கப்பட்ட இந்த குழாய் கிணறு நீர் மிகவும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தந்துதவிய பெருந்தன்மை உள்ளவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன், பாரிய ஒரு ரமலான் மாதத்தில் பாரிய ஒரு நற்பணியை செய்ததற்காக மிக்க நன்றியை தெரிவித்து ஜஸாக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் பரக்கத்தா தண்ணியும் கொடுத்துக்கொள்ள.